இப்போது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ சீட்டை கழட்டியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது இடம் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இடம். ஹைட்ராலிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த கியர் வந்து அப் டு டவுனும் டவுன் டு அப்பும் ஆகும். புரியுதுங்களா? இது மேலே போச்சு அப்படின்னா சீட் ஹைட் ஆகும், கீழே வந்தது அப்படின்னா டவுன் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதெல்லாமே உள்ள ரஸ்ட்டு துருப்பிடிச்சி போச்சு. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இது ஆக்சல் ஃப்ரேம் வச்சு மைனஸ் ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த போல்ட்டை வெளியே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? போல்ட்டை வெளியே எடுத்ததும் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். எடுத்து டாப்பில் போட்டுடலாம். ஓகேங்களா? இது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை வெளியே எடுத்துருக்கோம். ஓகேங்களா? மைனஸ் கொஞ்சம் வச்சு தட்டி ஸ்க்ரூவை வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த கியரை வந்து மாற்றி போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்படி இழுத்து போட்டனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் டாப்பில் போயிடும், அதாவது ஹைட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹைட்டு தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேலே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இறங்கும் போது உங்களுக்கு ஹைட்டு பத்தாது. கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா கஸ்டமர் வந்து ஹைட்டாக தான் எதிர்பார்க்குறாரு. அதனால் ஹைட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். இதை ஸ்க்ரூ பண்ணாமல் விட்டுட்டோம்னா உட்காரும்போது மறுபடியும் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? இதை கவனமாக இதை பார்த்து போட்டுறணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் டவுன் ஆயிரும். ஹைட்ராலிக்கு சீட்டு ஒர்க் ஆகாத சீட்ஸ் எல்லாம் இருக்கும் கார்களுக்கெல்லாம். அதெல்லாமே இதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ண போனால் ரொம்ப ஜாஸ்தி வரும். அதாவது இல்லை 2 பேர் இருக்காங்க, உங்கள் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு புது ஹைட்ராலிக் வாங்கி மாட்டுறது ஓகே. இல்லை நான் வந்து ஒரு சிங்கிள் ஆள் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா இந்த ஐடியா ஓகே. ஓகேங்களா? இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டோம். பாருங்கள், இது ஆயில் லெவலு. இங்கே மேக்ஸிமம் இருக்குது, கீழே லோ இருக்குது. லோக்கும் கீழே போயிடுச்சு. அதனால் இந்த சுவிட்சில் வந்து ஆயில் படலை. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே லைட் எரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே ஊற்றிட்டேன். இது ஏன் டவுன் ஆகுது அப்படின்னா கீழே பிரேக் ஷூ வந்து தேஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். சும்மா ஆயிலே ஊற்றிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. இங்கே ஆயில் தீர 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 நமக்கு பிரேக் ஷூ ரெண்டும் தேயுதுன்ற அர்த்தம். இது ஒரு மெசேஜ் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது நான் இப்போதைக்கு வந்து நான் செக் பண்ணுறதுக்காக லைட் ஆஃப் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் லெவல் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி வச்சுருந்ததுக்கப்புறமா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹேண்ட் பிரேக் லைட் எரியுது. ஹேண்ட் பிரேக் போட்டு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வெளியே ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஹேண்ட் பிரேக் லைட்டு வந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹேண்ட் பிரேக் போடுறேன். லைட் எரியுது பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். இப்போது ஆயில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போது ஆயிலோட லெவலில் வந்து குறைஞ்சிருச்சு. குறையும் போது என்ன பண்ணணும், அந்த சுவிட்சை தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஓகேங்களா? இதனால் வந்து என்ன அர்த்தம்னா டிஸ்க் பேடு தேஞ்சிட்டே போகுது, மேக்ஸிமம் தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது மேக்ஸிமம் தேயுது அப்படின்னா பேடை கம்பல்சரி மாற்றி ஆகுன்ற ஒரு லைட்டு தான் இது. சரிங்களா? க்ளீனெல்லாம் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அடுத்த 2 சர்வீஸ்க்கு இது கழட்ட தேவையில்லை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இந்த சுவிட்சு பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போதைக்கு எல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சுது. எல்லாம் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு பாருங்கள், ஒன்று ஒன்றா பிரித்து பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு டைமிங் தேவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன வண்டிக்கு மாற்ற போகிறோம்னா கிளச்சுக்கிட்ட இருக்கிற கியர் பாக்ஸு பெட்டு. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேக் நடக்குது. அதனால் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ப்ராடக்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், 1900 சம்திங் வருது. நான் 1850 சம்திங் தான் பில்லாம் வந்தது. ஓகேங்களா? இது ஃபியஸ்டாவுக்கும் ஃபிகோவுக்கும் சேம் தான். இந்த ஒரு பெட்டோட ரேட்டே வந்து 2000 வந்துடுது. இப்போ லேபர் சார்ஜரும் பார்த்திங்கன்னா ஒரு 400 வாங்கினாருன்னா ஒரு 2500 கிட்ட வருங்க ஒரு பெட்டு மட்டும். இந்த சைடில் ஒரு பெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2500 கிட்ட வருதுங்க, 2500 ருபீஸு. இந்த சைடு ஒரு பெட் இருக்குங்க, இது வந்து 1500 ருபீஸுங்க. பெட்டோட செலவு மட்டுமே 6000 ருபீஸ் வந்துருங்க. அப்போது ஒரு பெட்டு போயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒரு பெட்டை மாற்றி விட்டுருங்க. ஏன்னா இந்த பெட்டோட ஷேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டும் பாதிக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த 2 ரூபா செலவோட மற்ற 4000 ரூபா செலவு பொருள் வந்து நம்ம சேமிக்க முடியும். கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது ஷேக் நடக்குது அப்படின்னா எந்த பெட்டோ அந்த பெட்டை வந்து நீங்கள் மாற்றி விட்டுருங்க. அதுதான் வந்து இன்ஜினுக்கும் சேஃபு,
நம்ம பெட்டும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா பெட்டோட ஷேக்னஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா இன்ஜினில் வந்து பாதிப்பு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.